அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நமது தொழிற்சாலை மற்றும் இயந்திரங்களை நிர்வகிப்பது பற்றி விவாதிக்கப் போகிறோம். இது தயாரிப்புகளை மிகவும் சீராக நகர்த்தவும் மேலும் திறமையாக வேலை செய்யவும் உதவுகிறது. பின்வரும் திறன்களுடன் நிப்பட்லு, முருகுலு, சாகோடி உற்பத்தி ஆலையை அமைப்பதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். 500 முதல் 1000 சதுர அடி பரப்பளவு கொண்ட 95 கிலோ எடையுள்ள தொழிற்சாலை. முதலில் மூலப்பொருள் நுழைவு மற்றும் சேமிப்புடன் தொடங்குகிறோம். எளிதில் இறக்குவதற்கு மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்காக நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு பகுதியை அமைக்கவும். அதன் பிறகு மாவு இயந்திரத்திற்கு ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். தானியங்களை மாவாக மாற்ற இந்த இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கலவை இயந்திரத்தை வைக்கவும். இந்த கலவை இயந்திரம் மாவை எளிதில் கலக்க பயன்படுகிறது. பின்னர் முருகுலு பதப்படுத்தும் இயந்திரத்தை வைக்கவும். இந்த இயந்திரம் மாவை சக்னா வடிவங்களில் வடிவமைக்க உதவுகிறது. பின்னர் ஃப்ரையர் இயந்திரத்தை வைக்கவும். சூடான எண்ணெயில் சக்னாவை வறுக்க ஒரு ஃப்ரையர் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. பின்னர் எடை இயந்திரத்தை வைக்கவும். தயாரிக்கப்பட்ட நிப்பட்லு, முருகுலு, சாக்கோடி ஆகியவற்றின் எடையை அளவிட இந்த இயந்திரம். அதன் பிறகு நீங்கள் பேக்கிங் இயந்திரத்தை வைக்கிறீர்கள். இந்த இயந்திரம் முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. வெளியேறும் இதத்திற்கு அருகில் முடிக்கப்பட்ட தயாரிப்பு சேமிப்பு மற்றும் அனுப்புதலுக்கான ஒரு பகுதியை நிறுவவும். எளிதாக அணுகுவதற்கும் அனுப்புவதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை சேமிக்க அலமாரிகள் அல்லது தட்டுகளை பயன்படுத்தவும். இந்த காரணிகள் அனைத்தையும் கருத்தில் கொள்வதன் மூலம் நீங்கள் சக்கனை திறம்பட உற்பத்தி செய்யலாம். வியாபர்கோ சேனலை விரும்பவும், பகிர்ந்து கொள்ளவும், சந்தா செலுத்தவும். ஆல் தி பெஸ்ட்.